ஸ்டே வித் சக்ஸஸ் மற்றும் SGM ஸ்டடி சென்டர் இணைந்து வழங்கக்கூடிய உங்களால் வெல்ல முடியும் 6 முதல் 10ஆம் வரை இருக்கக்கூடிய கணித வகுப்பிற்கு வந்திருக்கக்கூடிய வருங்கால வெற்றியாளர்கள் அனைவருக்குமே மதன்குமாரின் அன்பு வணக்கங்கள். வெற்றியாளராய் மாறுவோம், விரைவில் வரலாறு படைப்போம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் டைம் அண்ட் ஒர்க், நேரம் மற்றும் காலம். இந்த டாபிக் தான் போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து நிறைய சம்ஸ் வந்து நீங்கள் ரீகால் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாம் ரெடியாக இருங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத முக்கியமாக சொல்லிடுறேன். கொஸ்டின் நான் சொல்ல போகிறேன், தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சரை கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கான முதல் கொஸ்டின், ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? A can do a piece of work and B can do a work in 30 days. How long will they take to do the work together? ஓகே, ஸோ இதுதான் கொஸ்டின். நீங்கள் ஆன்சர்ஸ் கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1, ஏ என்பவர் ஒரு வேலையை வந்து ஏபின்னு 2 பேர் இருக்காங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 நாட்களில் பண்ணுறாரு. பி என்பவர் ஒரு வேலையை 30 நாட்களில் செய்கிறார். ஓகே, அப்போ இவங்க இருவரும் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ ஆன்சர்ஸ் கமெண்ட் பண்ணலாம். ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களில் செய்கிறாரு, பி என்பவர் ஒரு வேலையை 30 நாட்களில் தனியாக முடிக்கிறார். அப்போ ஏபி இருவரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஸோ ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆப்ஷன் ஏல வந்து 10 டேஸ், ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 டேஸ், ஓகே 12, சியில் வந்து 11, டியில் வந்து 20. ஓகே, ஸோ இதுதான் ஆப்ஷன்ஸ். ரைட், ஸோ அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் பண்ணிட்டீங்க, வெரி குட். இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகேவா, ஆன்சர் என்ன அப்படின்னா எஸ் ஆப்ஷன் பி. ஓகே, ஆப்ஷன் பியை லாக் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்கேன். எஸ், ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 12 டேஸ் அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ ஆன்சர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். டக்குன்னு ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா ஏபி டிவைட்ஸ் ஏ ப்ளஸ் பி, ஏபி டிவைட்ஸ் ஏ ப்ளஸ் பி. ஓகே, ஸோ அப்போ ஏங்கிறது என்னது? ஏவோட வேல்யூ, பிங்கிறது பியோட வேல்யூ. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஏங்கிறது 20, பிங்கிறது 30 டிவைட்ஸ் 20 + 30. அப்போ மேலே எனக்கு என்ன வரும்? 20 × 30 டிவைட்ஸ், கீழே எனக்கு 20 + 30 வேல்யூ 15 வந்துடும். ஸோ 0 0 கேன்சல், 1 2 is 2, here 4, so 4 × 3 becomes 12 days. ஓகேங்களா, ஸோ அப்போ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான விடை. வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, ஸோ இப்போ எல்லாத்துக்கும் அந்த பேட்டர்ன் புரியுதா? இப்படி தான் நம்ம கொஸ்டின்ஸ் கொண்டு போக போகிறோம். ஒரு கொஸ்டின் சொல்ல போகிறோம், ஆப்ஷன் சொல்ல போகிறோம், ஆப்ஷன் சொல்லிட்டு சால்வ் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, இந்த கொஸ்டினில் யாருக்காவது டவுட் இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா ஓகே, டவுட் இல்லைன்னா யாரும் எதுவும் டன்லாம் சொல்ல வேணாம். டவுட் இருந்தால் மட்டும் டவுட்னு போடுங்க. ஏன் அப்படின்னா இது எல்லாமே முந்தைய வினாத்தாட்களிலிருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள். ஓகே, ஸோ அப்போ இது உங்களுக்கு புரியல அப்படின்னா கம்பல்சரி படிச்சுக்கணும். ஓகே, எஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ டவுட் இருந்துச்சுன்னா டவுட்னு போடுங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 2 என்ன அப்படின்னா, ஒரு வெளியை அறுவடை செய்வதற்கு திலீப்பிற்கு 9 நாட்கள் ஆகும். அதே ராம் தனியாக அறுவடை செய்ய 12 நாட்கள் ஆகும். 2 பேரும் சேர்ந்து அதை அறுவடை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? திலீப் can reap a field in 9 days, which Ram alone can reap in 12 days. In how many days both together can reap this field? எஸ், ஸோ ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். ஓகே, ஆப்ஷன் ஏல 5 1/7, ஆப்ஷன் பியில் 4 1/7, 1/7, சியில் 6 1/7 அண்ட் டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36/8. ஸோ எல்லாமே டேஸில் கொடுத்துருக்காங்க. ஆன்சர்ஸ் கவுண்ட் பண்ணலாம். வெரி குட், சூப்பர்.
ஓகே, ஸோ உங்களுக்கு உண்டான கொஸ்டின் கொடுத்தாச்சு. என்ன அப்படின்னா 2 பேர் இருக்காங்க, திலீப் அண்ட் ராம்னு ஒருத்தர். திலீப் வந்து 9 நாட்களில் வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராம் வந்து தனியாக 12 நாட்களில் வேலையை முடிப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து, ஓகே, 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறது கேள்வி. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆப்ஷனில் எது ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். வெரி குட். ஸோ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு அந்த ஒரு சில டவுட்லாம் வந்துச்சு இல்லையா, நம்ம கிளாஸ் பார்த்தப்போ அந்த டவுட்லாம் இப்போ வராது. என்ன அப்படின்னா நம்ம கிளாஸ் பார்த்தப்போ ஆன்சர்ஸ் வந்து 2 விதமாக வந்திருக்கும். டேஸில் வந்திருக்கும், பின்னமாக வந்திருக்கும், கலப்பு பின்னமாக வந்திருக்கும். பாருங்கள், இப்போ ஆப்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உங்கள் ஆன்சர் எப்படி வந்தாலும் சரி, ஆப்ஷனில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி சொல்லணும். இனிமேல் ஆன்சர் போடுறவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனில் எது ஆன்சர். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த சம்முக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 1/7 தான் ஆன்சர். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆப்ஷன் ஏ 5 1/7 அப்படிங்கிறது ஆன்சர் அப்படின்னு எழுதணும். ஓகே, வெரி குட். ஸோ அப்போ 5 1/7 ஆஸ் யூஷுவல் இந்த சம் எப்படி ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். வெரி குட். ஸோ நிறைய பேர் ஆன்சர்ஸ் கவுண்ட் பண்ணியிருக்கீங்க. ரைட். ஸோ இந்த சம் எப்படி ஆன்சர் வந்துச்சு, ஆஸ் யூஷுவல் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே ஏபி டிவைட்ஸ் ஏ பிளஸ் பி. இங்கே ஏங்கிறது எவ்வளோ, 9 × 12/9 + 12. அப்போ 9 × 12 அப்படியே வச்சுக்கோங்க. 9 × 12 டிவைட்ஸ் 9 + 12 வேல்யூ என்ன வரும், 21 வரும். கரெக்டா, இங்கிட்ட ஒரு 7 8 அங்கிட்ட ஒரு 1 21 வரும். ஸோ 3ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோன்னா 3 9 4 12 1 4 3 12. ஓகே, 7 3 21 வரும். ஓகே, 7 இங்கே 12 அப்படியே தான் வரும். டன். அப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா 36/7 வரும். ஓகேவா, பட் ஆப்ஷனில் பாருங்களேன் 36/8 இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. ரைட்டா, அப்போ இந்த 3ல் தான் ஏதோ ஒன்று எனக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்து நான் என்ன பண்ணணும், இந்த பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றணும். அப்போ IL 35 மிச்சம் 1 1/7. அப்போ 5 1/7ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 3 எல்லாம் ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், கொஸ்டின் நம்பர் 3. ஒரு வேலையை A மட்டும் 60 நாட்களிலும் B மட்டும் 20 நாட்களிலும் செய்து முடிக்குமானால் இருவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? If A can do a work in 60 days, B can do a work in 20 days. Okay, if they work together they complete the work in how many days? Option A வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 days. Option B வந்து பாத்தீங்க அப்படின்னா 15, C வந்து 20 and D 17. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் எது ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ரைட். ஸோ ஆஸ் யூஷுவல் என்ன கேட்டிருக்காங்க, இருவரும் சேர்ந்துன்னு கேட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா A + B கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ A + B = AB டிவைட்ஸ் A + B. ஸோ அப்போ ஏங்கிறது 60 இன்ட்டு பிங்கிறது 20 டிவைட்ஸ் 60 + 20. ஸோ அப்போ 60 × 20 டிவைட்ஸ் 60 + 20 80ன்னு வந்துடும். அப்போது 0க்கு 0 கேன்சல், 1 2 4ன்னு வரும். தென் 1 4 60 அடித்தோம் அப்படின்னா 1 4 மிச்சம் 2 5. ஸோ எனக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 15. அப்போ ஆப்ஷன் பி, இருவரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்ப்பாங்க அப்படின்னா 15 நாட்கள். வெரி குட். எஸ், குட் ஒர்க். ஸோ 15 days அப்படிங்கிறது சரியான விடை. இப்போ என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த சம் எல்லாம் நீங்கள் இந்த டைம் அண்ட் ஒர்க்குங்கிற ஒரு கான்செப்டே பார்க்கல. ஓகே, சரி, நம்ம இப்போ தான் டிஎன்பிசிக்கு புதுசாக படிக்கிறோம், கொஷின் பேப்பரில் எப்படிலாம் இருக்குன்னு நீங்கள் சம்மை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த சம்மே உங்களுக்கு கஷ்டமாக தான் தெரிஞ்சிருக்கும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த கான்செப்ட் உங்கள் மைண்டுக்கு தெளிவாயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் ஒரு டாப்பிக்கை முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போகிறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, a man can do a work. ஓகே, ஒரு ஆண் ஒரு வேலையை தனியாக 3 நாட்களில் முடிப்பார். ஓகே, கொஸ்டின் நம்பர் 4. ஒரு ஆண் ஒரு வேலையை ஒரு ஆண் ஒரு வேலையை தனியாக 3 நாட்களில் முடிப்பார். அதே வேலையை ஒரு பெண் தனியாக 9 நாட்களில் முடிப்பார்.
அதே வேலையை இருவரும் இணைந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படிங்கிறது கேள்வி. A man can do a work in 3 days alone and a woman can do a same work in 9 days. If both are work together, in how many days they finish the same work? So options என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். 14/9 அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்குது. ஆப்ஷன் பியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். 6 days. சியில் பார்க்கலாம். சியில் 2 1/4. தென் டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 1/2. ஓகே, ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். எஸ், ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லாமே ஆன்சர்ஸ் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், ஸோ அப்போ இது இருவரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், a + b, ab டிவைட்ஸ் a + b. ஸோ ஆஸ் யூஷுவல் ab 3 × 9 பை 3 + 9 12ன்னு வந்துடும். 1 3 3 4 3 12. அப்போ ஆப்ஷனில் பார்க்குறேன், இங்கே ஒரு ஹோல் நம்பர் இருக்குது. கம்பல்சரி ஆன்சர் ஹோல் நம்பரில் வராது. ஏன்னா எனக்கு கீழே வர்றது எப்படி வருது, 9/4ன்னு வருது. அப்போ இந்த 9/4 நான் எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா கலப்பு பின்னமாக மாற்ற ட்ரை பண்ணுறேன். அப்போ 2 1/4. எஸ், வெரி குட். எஸ், ஓகே. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் நம்பர் 5 என்ன அப்படின்னா, ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறார்கள். ஆண் ஒரு வேலையை முடிக்க 4 நாட்கள் செய்து முடிக்கிறார். அதே ஒரு பெண் அதே வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார். அவ்வேலையை இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்? A man and woman are engaged in a work. A man can do a piece of work in 4 days and the woman can do in 12 days. Find how many days will they take to finish it together. ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். நீங்கள் ஆன்சர்ஸ் கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 5ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 நாட்களில் செய்கிறாரு. ஆண்கள் வந்து 4 நாட்களில் முடிக்கிறாங்க. பெண் வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 12 நாட்களில் முடிக்கிறாங்க. ஆணும் பெண்ணும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது கேள்வி. ஸோ ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓகே 4 5 6 5. ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, 6 5 4 3. ஆப்ஷன் ஏல 6, ஆப்ஷன் பியில் 5, ஆப்ஷன் சியில் 4 அண்ட் ஆப்ஷன் டியில் 3. ஸோ அப்போ இதுக்கு என்ன பர்ஃபெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். இருவரும் சேர்ந்து அப்படிங்கிற கொஸ்டின். ஸோ ஏபி டிவைட்ஸ் a + b. அப்போ ஏபி அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா a 4 12. ஸோ டேரெக்டாக எழுதுனா 4 × 12/4 + 12ன்னு எழுதுவோம். ஸோ அப்போ 4 × 12 பெருக்க தேவையில்ல. 4 × 12/4 + 12 அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன வந்துடும், 16. 1 4 4 16. 1 4 3 12. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு அப்படின்னா, எஸ், வெரி குட், 3 days அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆன்சர் டி, 3 days அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, சூப்பர். இனிமேல் ஆப்ஷன்ஸ் எழுதி போட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கொஷின் என்ன அப்படின்னா, ஏ வந்து 6 days, பி 5/11, சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 8. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு உண்டான கொஸ்டின் நம்பர் 6க்கு உண்டான ஆப்ஷன்ஸ். ஓகே, நீங்கள் இப்போ ஆன்சர் பண்ணும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் செக்ஷனையும் போட்டு சொல்லுங்கள். ஓகே, டன். ஸோ உங்களுக்கு உண்டான கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களில் செய்கிறார். அதே வேலையை பி என்பவர் 12 நாட்களில் செய்கிறார். இருவரும் சேர்ந்து அதே வேலையை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார்? A can do a piece of work in 10 days and B can do a same work in 12 days. How long will they take to finish the work if both work together? ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ ஆன்சர் கவுண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு உண்டான கீழே ஆப்ஷன்ஸும் எழுதி போட்டாச்சு. ஓகே, ஸோ அப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 நாளில் செய்கிறாரு. ஏ 10 நாள், பி எத்தனை நாளில் செய்கிறாங்க, 12 நாட்கள். ஓகே, அப்போ இருவரும் சேர்ந்து செஞ்சால் என்ன அப்படிங்கிறது கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா a + b கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ a + b = 10 × 12
divides 10 plus 12. So becomes 10 into 12, here 22, right? So 10 plus 12 equal to 22, right? ஸோ அப்போ இந்த இடத்துக்கிட்டே ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் கெஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா பாருங்க, நான் இந்த இடத்துக்கிட்ட கூட பெருக்கிறேன். 120/22. இதை அடிச்சு போடணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வச்சு ஆன்சர் சொல்லலாம். எப்படி சார்? பாருங்க, மேலே 120 வந்துருச்சு, கீழே 22 வந்துருச்சு. கம்பல்சரி இதை அடிச்சு போட்டால் ஒரு முழு எண்ணா கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் முழு என்ன அப்படின்னு தெரியலன்னா பாருங்க, இப்போ மேலே வந்து 110 இருக்கு, கீழே 11 இருக்கு. ஓகேவா? இதை நான் அடிச்சு போட்டேன் அப்படின்னா மேலே 10 வரும், கீழே ஒன்றுமே வராது. அப்போ 10 ஆன்சர். பட் இதை அடிச்சு போட்டோம் அப்படின்னா கம்பல்சரி பின்னமாக தான் வரும். இப்போ அப்படியே டக்கு நம்ம ஆப்ஷன் பாருங்களேன், ஆப்ஷனில் கொடுத்துருக்க 6, 7, 8 மூணுமே முழு எண்ணா இருக்கு. அப்போ இந்த எண் கம்பல்சரி அடி வாங்கும். அப்போ ஒரு பின்னமாக தான் வரும். அப்போ பின்னமாக இருக்க ஆன்சர் இது ஒன்று தான். அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? இது வந்து ட்ரிக்கெல்லாம் கிடையாது, சும்மா ஒரு புரிதல் தான். கடைசி ஸ்டெப்பு போகாமல் எப்படி முன்னாடியே ஆன்சர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. இல்லை சார் இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெளிவாக சொல்லிடுங்க அப்படின்னா 120/22 ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிச்சு போடுங்க. ஓகே, 11 2 22 60ன்னு வரும். ஓகேவா? இது அடுத்த ஹிண்ட். கீழே 11 வந்துடுச்சு. அப்போ இந்த ஆன்சர் கொஞ்சோண்டு கரெக்டு நட்டம். அடுத்து பாருங்க, 60க்குள்ளே எத்தனை 11 இருக்குன்னு பாருங்க. 5 11 வரும், மிச்சம் 55 5/11. ஸோ அப்போ பர்ஃபெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா 5/11. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 7 10 15. ஓகே, ஆப்ஷன்ஸ் எழுதிடலாம். ஆப்ஷன்ஸ் ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 6 8 4. ஓகே, 5 6 8 4. ஓகே ஓகே, ஸோ உங்களுக்கு உண்டான கொஸ்டின் நம்பர் 7 சொல்லிடலாம். கொஸ்டின் நம்பர் 7. ஓகே, ஏ ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்கிறார். அதே வேலையை பி 15 நாட்களில் முடிக்கிறார். இரண்டு பேரும் ஒரே வேலையை முடிக்க ஆகும் கால அளவு எவ்வளவு? A does a work in 10 days and B does a same work in 15 days. In how many days they together will do the same work? This is our question. Answers count பண்ணலாம். Very good. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி கொஸ்டின் நம்பர் இருக்கணும். இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் எது கரெக்டான ஆன்சர்? ஸோ ஆன்சர்ஸ் கவுண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்போ கொஸ்டின் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏபின்னு 2 பேர். ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 நாளில் செஞ்சுருக்காரு. பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 5 நாளா? எஸ். ஸோ 5 நாள். நான் டைரெக்டாக ஷார்ட்கட்டில் அடித்தேன் அப்படின்னா 10 × 15/10 + 15. அப்போ மேலே எனக்கு 150ன்னு வந்துடும், கீழே 25ன்னு வரும். ஸோ 6 தடவை வரும், 6 days. ஸோ அப்போ 6 days எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், ஆப்ஷன் பியில் இருக்குது. அப்போ கொஸ்டின் நம்பர் 7க்கு ஆப்ஷன் பியில் 6 அப்படிங்கிறது சரியான விடை. ஓகே, ஸோ அப்போ இந்த மாடல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்கள், நம்ம பார்த்த டைம் அண்ட் ஒர்க்கில் மொதல் மாடல் பார்த்துருந்தோம். அந்த ஒரு மாடல்லே எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த பேசிக் வந்து உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக புரியணும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன். ஓகே, அப்போ அந்த கான்செப்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்கல, அதில் கொடுத்த சம்ஸில் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணல, டெஸ்ட்டில் அந்த இதெல்லாம் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு மாடலை நல்லா பார்த்துக்குங்க. ரெண்டாவது, எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது, நம்ம கேண்டிடேட்ஸ் எல்லாமே நல்லா ஆன்சர்ஸ் பண்ணிருக்கீங்க. நான் யாருக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இன்னமும் இந்த கிளாஸஸ் வந்து இப்போது லைவ் முடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கேன் சார், இல்லை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாடலில் தெளிவாக பார்த்துங்க. ஏன் அப்படின்னா 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த ப்ரீவியஸ் இயர்ஸில் மட்டும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் மாடல் போகலாம். ஸோ நம்ம என்ன மாடல் பார்த்துட்டோம் அப்படின்னா, ஏன்னு ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட அளவில் வேலையை செய்வார், பிங்கிற ஒரு குறிப்பிட்ட அளவில் தனியாக வேலை செய்வார். 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிற கேள்வி பார்த்துட்டோம். இப்போ அடுத்த மாடல் போகிறோம். ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 8க்கு போயிடலாம். இது அடுத்த மாடல். ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத எழுதிடலாம். டுவெண்ட்டி 23 22 24. ஓகே, ஆப்ஷன் ஏ 20, ஆப்ஷன் பி 23, ஆப்ஷன் சி 22 அண்ட் ஆப்ஷன் டி 24. ஓகே ஓகே, ஸோ கொஸ்டின் கொடுத்த ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் மாடலுக்குள்ள போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 8. ஒரு வேலையை ஏபி இருவரும் சேர்ந்து 8 நாட்களில் முடிப்பர். ஏ மட்டும் 12 நாட்களில் தனியே முடிப்பார்.
பி மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? A and B can do a piece of work in 8 days, but A alone can do it in 12 days, and how many days would B alone can do the same work? Okay, ஏபின்னு ரெண்டு பேர் இருந்திருக்காங்க. ஏபின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 8 நாட்களில் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் அந்த வேலையை 12 நாட்களில் முடிக்கிறாரு. அப்போது பி மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பார்? இதுதான் கொஸ்டின். ஸோ இந்த சம்முக்கு எப்படி எது ஆன்சர் அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஓகே, எஸ். ஸோ அப்போ நம்ம ஷார்ட்கட் ஞாபகம் இருக்கணும். ஷார்ட்கட் ஞாபகம் இல்லைன்னா கூட நார்மல் சம்முக்கே வருவோம். ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது அதாவது 1/ஏவும் ஓகே 1/ஏவும் 1/பியும் சேர்ந்து செய்கிறது தான் 1/a + b. அப்போது எனக்கு ஏ இருக்குது, பி இல்லை. அப்போது 1/b ஈக்குவல் டு ஓகே 1 எஸ் டைரக்ட் ஷார்ட்கட்லேயே போட்டு போயிடலாம். ஓகே, ஸோ ஷார்ட்கட் என்னது? ஏபி டிவைட்ஸ் ஏ மைனஸ் பி. ஓகேவா, இதான ஷார்ட்கட்டு. ஏபி டிவைட்ஸ் ஏ ப்ளஸ் பி. இங்கே ஏபி அப்படிங்கிறது மாறும். ஸோ அப்போ ஷார்ட்கட் பார்க்குறப்ப நம்ம ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஷார்ட்கட்லேயும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா அதாவது ஏவும் பியும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிறாங்க. ஏ குறிப்பிட்ட நாளில் அந்த வேலையை முடிப்பார். அப்போ பி எத்தனை நாளில் தனியாக வேலையை முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதுதான் ஷார்ட்கட். ஏபி டிவைட்ஸ் ஏ மைனஸ் பி. இங்கே ஏபின்னா என்ன அப்படின்னா ஏங்கிறது எது பெருசோ அதுதான் ஏ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏவோட வேல்யூ அப்படிங்கிறது எது அப்படின்னா பிக்கஸ்ட் வேல்யூ. இங்கே 2 நம்பர்ஸ் இருக்குது, 8, 12. அப்போ 8, 12ல் எது பிக்கஸ்ட் வேல்யூ? 12. அது ஏ வேல்யூ. சின்னதாக இருக்கிறது பி வேல்யூன்னு எடுத்து போடணும், அவ்வளோதான். அப்போது ஏங்கிறது 12 இன்ட்டு பிங்கிறது 8 டிவைட்ஸ் 12 மைனஸ் 8. அப்போது 12 இன்ட்டு 8, 12ல் 8 போச்சுன்னா எனக்கு 4 வரும். ஓகே, 4 4 3 12. அப்போ 3 எனக்கு என்ன வரும்? 24. அப்போ எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டி. ஓகே, ஸோ அப்போ 8th கொஸ்டினுக்கு டி ஆப்ஷன் 24 அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகே, இது எல்லாமே நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போடுறப்போ மைண்டில் கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ அது நான் அடுத்த கட்டமாக டீச் பண்ணுவேன். இந்த இதுவுமே இல்லாமல் எப்படி மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணலாம்? இப்போயே நிறைய பேர் மைண்டில் தான் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நம்ம முன்னாடி கிளாஸ்லேருந்து கொடுத்த நிறைய ப்ராக்டிஸ் சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இந்த சமயம் மைண்டில் தான் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். ஒரு சில கொஸ்டின்ஸே ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஸ்டினை எழுதி ஆன்சர் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? இல்லை சார் தெரியுது, ஓகே, எனக்கு ரீகால் பண்ணுறதுக்குலாம் வேணாம், எனக்கு இப்போயே பிரைனுக்குள்ள நல்லா பதிஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே. இருந்தாலும் இன்னைக்கு கிளாஸில் நடத்தின கொஸ்டின்ஸையும் இந்த ஆன்சர்ஸையும் எழுதி வச்சுங்க. ஏன்னா இந்த இருக்கக்கூடிய கொஸ்டினு நிறைய ரிப்பீட் ஆயிருக்கு, நிறைய இயர்ஸில் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 9. ஓகே, ஒரு வேலையை ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் சேர்ந்து 12 நாட்களில் முடிப்பர். ஏ மட்டும் அவ்வேலையை தனியாக 20 நாட்களில் முடிப்பர் எனில் பி மட்டும் தனியாக அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? A and B together can do a piece of work in 12 days, but A alone can do it in 20 days. How many days would B alone take to do the same work? இதுதான் கொஸ்டின். ஆன்சர்ஸ் கவுண்ட் பண்ணலாம். வெரி குட். கொஸ்டின் நம்பர் 9 அப்படின்னு போட்டு ஆன்சர்ஸ் கவுண்ட் பண்ணுங்க. ஓகே, ஆப்ஷன்ஸ் எழுதாம முட்டனா ஓகே. எஸ், சாரி, ஆப்ஷன்ஸ் எழுதாம முட்டேன். சி அண்ட் டி. ஸோ ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 24, 30, சியில் 36 அண்ட் 28. ஸோ ஆன்சர்ஸ் போடலாம். ஸோ கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏபி அப்படின்னு 2 பேர் இருந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னா ஏபி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்க 12 நாட்கள் ஆகும். ஏ மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 20 நாட்களில் முடிக்கிறார். அப்போ பி எத்தனை நாளில் முடிப்பார் அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகே, அப்போ பி மட்டும் அப்படிங்கிறது நம்ம ஷார்ட்கட் தெரியும். என்னது? ஏபி டிவைட்ஸ் ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பி. அப்போ இங்கே ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எது பெரிய வேல்யூ? 20ங்கிறது பெரிய வேல்யூ. ஸோ அப்போ 20 × 12 / 20 - 12. அப்போ 20 × 12 வகுத்தல் 8ன்னு வரும். 20ல் 12 போச்சுன்னா 8. 8ஆம் அமைப்பாடு போட முடியாது. அப்போ 4ஆம் அமைப்பாடு 2 8 3 12 1 2 10. அப்போது 30 days. ஸோ அப்போ கொஸ்டின் நம்பர் 9ல் 30 days எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் பியில் இருக்குது. பி தான்.
ஆன்சர் 30 days அப்படிங்கிறது சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 10க்கு ஆப்ஷன்ஸ் எழுதிடலாம். ஆப்ஷன் ஏ 60, ஆப்ஷன் பி 50, ஆப்ஷன் சி 10, ஆப்ஷன் டி 50, 60, 10 and 45. ஓகே, எஸ். ஸோ கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஏ மற்றும் பி ஆகியோர் இணைந்து ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி மட்டும் தனியாக அந்த வேலையை 30 நாட்களிலும் முடிப்பார். ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? A and B together can complete a piece of work in 20 days and B alone in 30 days. In how many days can A alone complete the work? Okay. ஸோ இந்த கொஷினில் ஒரு குட்டியான சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ட்விஸ்ட். ஓகே, ஸோ ப்ரீவியஸாக வந்து நம்ம கேண்டிடேட் கேட்டிருந்தாங்க இல்லையா, இதே கொஸ்டினில் ட்விஸ்டடாக கேட்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த கொஸ்டினில் ஒரு ட்விஸ்டாக இருக்குது. என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ஏ அண்ட் பி இருவரும் சேர்ந்து 20 நாட்கள் வேலை செய்கிறாங்க. ஓகே, ஏவும் பியும் சேர்ந்து 20 நாட்கள் வேலை செஞ்சுருக்காங்க. ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 20 நாட்கள் ஆயிருக்கு. இதில் பி மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிச்சிருக்காரு அப்படின்னா 30 நாட்களில் முடிச்சிருக்காரு. அப்போ ஏ எத்தனை நாளில் முடிப்பார்? ஓகே, ஸோ என்ன சார் ஏதோ ட்விஸ்ட்டுன்னு சொன்னீங்களே, என்ன ட்விஸ்ட்? எஸ், ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஏ கொடுத்துருப்பாங்க, பி கேட்குறாங்க. ஏ கொடுத்துருந்தாங்க, பி கேட்டாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பி கொடுத்துருக்காங்க, ஏ கேட்குறாங்க. அப்போ ஷார்ட்கட் மாறுமா, ஃபார்முலா மாறுமா? நம்ம பிரெயினுக்கு ஒரு அலர்ட் வரும். கிடையவே கிடையாது, ஆஸ் யூஷுவல் அதே இதுதான் போட போகிறோம். ஸோ என்ன ஆன்சர் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ ஏபி மைனஸ் ஏ, ஏபி டிவைட்ஸ் ஏ மைனஸ் பி. இங்கே ஏங்கிறது பெரிய நம்பர், பிங்கிறது சின்ன நம்பர். அப்போது 20 × 30 டிவைட்ஸ் 30 மைனஸ் 20. ஸோ இது குழப்பனா கூட மாற்றிக்கிங்க. 30 × 20 டிவைட்ஸ், ஸோ அப்போ 10 வரும். 30 × 20 by 10. So 0 0 cancel. So 60. Okay. Yes. So A alone can do a work in 60 days. The perfect result is option A, 60 days. So next question போலாம். ஸோ லைவ்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே டக்குன்னு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இரட்டை பகா எண் எது? ஓகேவா, ஈவன் பிரைம் நம்பர் எது? கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். இது ஆக்சுவலாக டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இரட்டை பகா எண் எது? வாட் இஸ் த ஈவன் பிரைம் நம்பர்? வெரி குட், சூப்பர். ஓகே, ஆல்ரெடி 10 கம்ப்ளீட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் அவர் கொஸ்டின் நம்பர் 11. ஸோ த ஆப்ஷன்ஸ் ஆர் 14, 44. Option A 14, option B 44, option C is 120. Okay, and option D 48. Okay, very good. So even prime number என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். பகா எண்களில் இரட்டைப்படை எண் ஒன்னே ஒன்று தான் இருக்குது, அது 2. ஓகே, ஸோ இது நிறைய பேர் ஆன்சர்ஸ் பண்ணிக்கிங்க. சூப்பர், நான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 11. ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பர். ஏ மட்டும் அந்த வேலையை 24 நாட்களில் முடித்தால் பி மட்டும் அந்த வேலையை முடிக்க தேவைப்படும் நாட்கள் எத்தனை? இஃப் ஏ அண்ட் பி டுகெதர் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 20 days. இஃப் ஏ அலோன் complete the work in 24 days, then B alone complete the work in how many days? ஸோ ஆன்சர்ஸ் கவுண்ட் பண்ணலாம். ஸோ கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாளில் செய்கிறாங்க அப்படின்னா 20 நாட்களில் செய்கிறாங்க. பி மட்டும், சாரி ஏ மட்டுமா? எஸ், ஏ மட்டும் 24 நாட்கள் எடுத்துக்கிறாரு அந்த வேலையை முடிக்கிறதுக்கு தனியாக. அப்போ பி எத்தனை நாளில் வேலையை முடிப்பார் அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகே, எஸ், வெரி. ஸோ ஆன்சர்ஸ் கவுண்ட் பண்ணிட்டீங்க, சூப்பர். So formula shortcut is AB divides A minus B. So A value is the biggest one. So 24 multiples 20 divides 24 minus 20. Here 24 into 20. So தயவு செஞ்சு மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். சிம்பிள் தப்பு யாருமே பண்ணிடாதீங்க. இங்கே 24 minus 20னா நம்ம ஆர்வத்தில் என்ன பண்ணுவோம், 20 அடிப்பீங்க. தயவு செஞ்சு அந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ கீழே என்ன வரும்? 24 minus 20யோட வேல்யூ 4 வரும். ஓகே, ஸோ அப்போ 4 நாங்க 5 20ன்னு வரும். இந்த இடத்துக்கிட்டே நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு ஆப்ஷனுக்கு போயிடலாம். ஏன் 24 × 5ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3 டேர்மையும் பாருங்களேன். கம்பல்சரி இங்கே வரப்போகிற நம்பர் 5ஓட மல்டிப்புளாக இருக்கணும்.
இந்த 3 டேர்முமே 5ஓட மல்டிபிளாக இல்லை. சார் நான் இவ்வளோலாம் யோசிக்க மாட்டேன், ஸ்டெப்பு போட்டுறேன் அப்படின்னா போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 5 20, மிச்சம் 2, 2 10 12, 120ங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சம்மை பார்த்த உடனேயே இதை நம்ம பிரெயின் கால்குலேட் பண்ணிடும். ஷார்ட்கட் தெரியும், கால்குலேட் பண்ணிடும். 24 × 20 கீழே 24 - 20. ஸோ இப்போ 24 - 20 அப்படிங்கிறப்போ 4 வரும். 4ஆல் டிவைட் பண்ணுறப்போ மேலே 24 × 5 வரும். ஸோ அப்போது இந்த 3 டேர்முமே 24ஓட மல்டிபிள்ஸ் கிடையாது, 5ஓட மல்டிபிள்ஸ். ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 48ங்கிறது 24ஓட மல்டிபிள். 2 டைம் பண்ணோம்னா 48 வரும். நம்ம என்ன பார்க்கணும், இந்த 5ஆல் மல்டிபிள் ஆயிருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். இங்கே எதுவுமே 5ஓட மல்டிபிள்ஸ் கிடையாது. இது ஒன்று தான் 5ஓட மல்டிபிள், 120. ஸோ அப்போ ஆப்ஷன் சி 120 அப்படிங்கிறது சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 12. ஓகே, இஸ் திஸ் த சேம் டைப்? எஸ், சேம். ஓகே, டன். ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் 10 9, ஆப்ஷன் ஏ 10 days, ஆப்ஷன் பி 9 days, தென் ஆப்ஷன் சி 7, ஆப்ஷன் டி 20 days. ஓகே, டன். ஸோ கொஸ்டின் நம்பர் 12. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ எல்லாரும் ரெடியாக இருப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பர். பி மட்டும் தனியாக அவ்வேலையை 15 நாட்களில் முடித்தால் ஏ தனியாக அவ்வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எவ்வளவு? A and B together can do a work in 6 days. B can do a work in 15 days. In how many days A can do the same work? ஓகே, ஏவும் பியும் சேர்ந்து 6 நாட்களில் வேலையை முடிப்பாங்க. பி வந்து எத்தனை நாளில் வேலையை முடிக்கிறாரு? 15 நாள் எடுத்துக்கிறாரு. அப்போ ஏ எத்தனை நாளில் தனியாக முடிப்பாங்க அப்படிங்கிறது கேள்வி. ஓகே, ஸோ மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று உள்ளே வந்திருக்கு, பார்த்துக்குங்க. ஸோ ஒன்றும் இல்லை, கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுனா ஒன்றும் இல்லை. இப்போ காதத்தோடுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இதுதான் காதுன்னு தெரியும், இந்த 2 தான் காதுன்னு தெரியும், டக்குன்னு எப்படின்னு தொடுவாங்க. கான்செப்ட் தெரியாதவங்க இது ஏதோ ட்விஸ்ட்டுன்னு நினச்சி இப்படி சுற்றி போய் இது காதுன்னு தொடுவாங்க. ஓகேவா, இதுதான். அப்போ கான்செப்ட் என்னது, காதுனா என்னன்னு தெரியணும். இதுதான் காது, தொடுனா இப்படி தொட போகிறோம், முடிஞ்சு போச்சு. அப்போ நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க, பி ஏ மட்டும் அலோன், ஏ எத்தனை நாளில் தனியாக முடிப்பார் அப்படின்னா ஷார்ட்கட் வேணும். த பிக்கஸ்ட் நம்பர் இஸ் ஏ அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் பி. ஸோ 15 - 6, the value becomes 9. 15 × 6 divides 9. So 3 3s are 9, 2 3s are 6, and 1 3 is 3, 5 times. ஸோ அப்போ 10. ஓகே, ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஆன்சர்ஸுக்கு. 10 செகண்ட்ஸில் அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னா 10 daysங்கிறது ஆன்சர். வெரி குட். அப்போது இந்த மாடலில் மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா போனதில் 7 மாடல் நினைக்கிறேன். இதோட மாடல் நம்பர் 2 முடிச்சிருக்கோம். ஸோ மாடல் நம்பர் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மாடல் நம்பர் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, 2 இல்லை, மொத்தம் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 12க்கு வந்துட்டோம். அப்போது மாடல் நம்பர் 2ல் மொத்தம் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த 5 கொஸ்டினில் இந்த சைடு எழுதிந்த ஒரு கொஸ்டின் வந்து ஒரு 4 தடவை வந்திருக்கு. ஓகே, ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இதோட வந்து இன்னைக்கு கிளாஸ் முடிவடையுது. ஓகேவா, ஸோ நாளைக்கு கிளாஸில் வந்து உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ மேபி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கேளுங்க. முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மோட்டிவேஷனாக இருங்க. கம்பல்சரி படிங்க, படிக்கிறத நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு உண்டான டைம் வந்து கொடுத்துருக்காங்க, டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. யார் காலத்தை கரெக்டாக பின்பற்றுறாங்களோ, கடைபிடிக்கிறாங்களோ, அதுக்கு மதிப்பு கொடுக்குறாங்களோ அவங்கள வாழ்க்கை வெற்றி பெற செய்யும். ஓகே, ஸோ இந்த தத்துவத்தோட இன்னைக்கு வகுப்புகளை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எஸ், ஸோ எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கிளாஸ். நம்ம அடுத்த கிளாஸுக்கு வந்து உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ஸ்டே வித் சக்ஸஸ் மற்றும் STM ஸ்டடி சென்டர் இணைந்து வழங்கக்கூடிய உங்களால் வெல்ல முடியும் 6 முதல் 10ஆம் வரை இருக்கக்கூடிய கணித வகுப்பில் இவ்வளவு நேரம் அருமையாக பயின்ற அனைத்து வருங்கால வெற்றியாளர்களுக்குமே மதன் குமாரின் அன்பு நன்றிகள். வெற்றியாளரை மாறுவோம், விரைவில் வரலாறு படைப்போம். தேங்க்யூ ஸோ மச்.